ஈசன் மனம் மகிழ்வது எப்போது தெரியுமா? அதை பற்றி தான் ஒரு கதையாக இந்த பதிவில் பார்க்க போகிறோம். சிவனேசன் என்று ஒரு சிவபக்தர் ஒருவர் இருந்தார். அவர் மாதந்தோறும் தனது குடும்பத்துடன் சேர்ந்து பிரதோஷ வழிபாடு செய்யும் பழக்கமுடையவர். சிவாலயத்திற்கு வருவார். அன்று ஒரு நாள் சிவனேசன் சிவ வழிபாடு முடிந்து வீட்டுக்கு வரும்போது கோயிலில் இருந்த சிவனடியார் ஒருவர் சிவனேசனை பார்த்து, நான் உன்னிடம் ஒன்று கேட்கலாமா என்று கேட்டார். சிவனேசனும் கேளுங்கள் என்று சொன்னார். சிவனடியார் சிவனேசனை பார்த்து, உனது தாய் தந்தையர் கிராமத்தில் நோயுடன் மிகவும் சிரமப்பட்டு கொண்டிருக்கிறார். அவர்களை முதலில் போய் சென்று பார்த்து உனது பக்கத்திலேயே வைத்து கவனித்துக்கொள். அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம், அதன் பிறகுதான் தெய்வம் என்று சொன்னார். அன்றிலிருந்து சிவனேசனும் சிவனடியார் சொன்னது போல தனது தாய் தந்தையரை மிகவும் நன்றாக கவனித்து கொண்டார். அன்றிலிருந்து அவர் புரிந்து கொண்டார், ஈசன் மனம் மகிழ்வது எப்படி என்று தெரிந்து கொண்டார். இது போன்ற பல தகவல்களையும் சுவாரஸ்யமான கதைகளையும் தெரிந்து கொள்ள உங்கள் ஸ்டோரி ஸ்டுடியோ லக்ஷ்மியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.